குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். சரி, ஓகே. இதுல பிள்ளைகள் பாருங்க, முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மத்திய கோடு இல்லையா? மத்திய கோடு எங்களுக்கு தெரியும். பேருல இருந்து சரியாக இந்த பப்புவா நிக்கினுடைய இந்த மண்டை பகுதி இந்த இருக்கிறது, இது அளவட்டி போகணும். சரிதான், இந்த பேருல இருந்து இந்த இருக்கிற பப்புவா நிக்குனிய ஓகே சார். அடுத்தது ரெண்டாவது கலாகரி பாலைவனம். கலாகரி பாலைவனம். ஓகே சார். அடுத்தது வடகடல். வடகடல். ஓகே சார். அடுத்தது மெக்கன்சி நதி. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரொக்கி மலைத்தொடர். சார் சிலது ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குது. இரண்டு ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குது. எது புள்ள? மெக்சி நதி. விலங்கையில் எனக்கு மெக்சி நதி வர இல்ல சார். இந்த இருக்குன்னு புள்ள மெக்கன்சி நதி. உங்களுக்கு ஓகே விலங்கையில்ன்றீங்களா? சார். ஓகே சார், விளங்கிச்சு. சரியா. இந்த ரொக்கிஸ் மலையா? சரி சார். அடுத்தது ஹவாய் தீவு. ஹவாய் தீவு. ஓகே சார். அடுத்தது வந்து தித்திகா ஏரி. தித்திகா ஏரி. சரி, அது என்ன குறிச்சு கேட்டுங்களேன். இந்த இருக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கு, இந்த இருக்கு, இதான் தித்திகா ஏரி.
சரி சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலாக்கா தொடுகடல். மலாக்கா தொடுகடல். மலாக்கா தொடுகடல். சரி சார். அடுத்தது சுயஸ் கால்வாய். சுயஸ் கால்வாய். சார் சிஎஸ் கால்வாய் திரும்படியா இருக்க சொல்லுங்க. இந்த இருக்கு ஓகே சார். சுயஸ் கால்வாய். சரி சார். அடுத்தது அண்மையில் ஐஸ்லாந்தில் குமுறிய எரிமலை ஒன்று, கெக்லா. சிவப்பு கலர் முக்கோணமா, சிவப்பு கலர் முக்கோணத்தில் அடிக்க வேணும். கெக்லா சிவப்பு கலர் முக்கோணமே. ஓகே சார். சரி, நம்மட அந்த பாஸ் பேப்பர் புக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, தமிழ் நாளைக்கு குடியிருப்பு படிப்பேன். குடியிருப்பு நகராக்கம் இருக்கு தானே, அந்த ஹேண்ட் அவுட் கொண்டு போவேன் மார்னிங்ல. எல்லாரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. சில பேர் சொன்னீங்க நாங்கள் இன்னும் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னு சொல்லி, ஒருக்கா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே சார். ஓகே. அடுத்தது 2014 பார்த்தோமா பிள்ளைகள்? 2015 எது பிள்ளைகள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறான்? சார் 2011 பார்க்கணும் சார். 11. 2011 18. 18 சார். சரி. ஓம் சார் 18. சரி சரி, ஓகே. சரி, அடுத்தது பாருங்க 22வது வினா. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற 22வது வினா. குடித்தொகை கூம்பின் பரப்பின் 3 முனைப்பான அம்சங்களை சரியாக காட்டுகின்ற விடைத்தெரிவு எது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குடித்தொகை கூம்புகள் இருக்குது எங்களுக்கு இல்லையா? அப்ப அந்த குடித்தொகை கூம்பினுடைய பரப்பின் அடிப்படையில் இருக்கின்ற 3 முனைப்பான அம்சங்களும் என்னென்ன என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் கூம்புகள் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்குது? 4 இருக்குது. சரி, அந்த 4 கூம்பை நாங்க அவதானிச்சோம்னா இது ஒரு வடிவத்தின் அடிப்படையில இருக்குது இல்லையா? அதுதான் நீங்க கேட்கிறாங்க. என்னென்ன வடிவத்தின் அடிப்படையில வந்து காணப்படுகிறது என்ற விஷயத்தை தான் நீங்க கேட்கிறாங்க. என்னென்ன விஷயத்தின் அடிப்படையில இருக்குது? குழிவு வடிவம், விரிவடைந்த அடிப்பகுதி, ஒடுக்கமான ஆ, சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். இப்ப முதலாவது கூம்பு வந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி குழிவு வடிவமாக இருக்குது இல்லையா? நீங்க அந்த பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆரம்ப கட்டமைப்பு கொண்ட கூம்பு வந்து பார்த்தால் எங்களுக்கு தெரியணும் இப்படி குழிவு வடிவாக இருக்கும். அந்த அந்த கூம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படி குழிவு வடிவாக அமையப்பட்டிருக்கிற தன்மை இருக்குது. ஆகவே எங்களுக்கு தெரிய வேணும் ஆரம்ப கட்டமைப்பு கொண்ட கூம்பு வந்து குழிவு வடிவமான தன்மையை கொண்டது. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரிய வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் விரிவடையும் கட்டமைப்பு. அந்த விரிவடையும் கட்டமைப்புன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அடிப்பகுதி கொஞ்சம் அகலமானதாகவும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரம்ப கட்டமைப்பினுடைய தன்மைகளை விட கொஞ்சம் விரிவான தன்மைகளையும் கொண்டிருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 2ஆம் வகை கட்டமைப்பு, அதாவது வந்து விரிவடையும் கட்டமைப்பை நாங்க சொல்லுவோம் வந்து விரிவடைந்த அடிப்பகுதி என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஒடுக்கமான மேல் பகுதி. ஒடுக்கமான மேல் பகுதி என்றதை சொல்ல வராங்க. ஒடுக்கமான மேற்பகுதி சுருங்கும் ஆரம்ப கட்டமைப்பு அந்த ஆரம்ப கட்டமைப்பு தான் எங்களுக்கு தெரிய வேணும் இந்த ஒடுக்கமான தன்மைகளை வந்து கொண்டிருக்கிறதாக வந்து எடுத்துக்காட்டப்படுகிறது. ஆகவே இங்க ஒரே கூம்பின் அடிப்படையில வந்து எடுத்துக்காட்டப்படுகிற அம்சங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இது மூன்றும் எங்களுக்கு இந்த ஆரம்ப கட்டமைப்புகளாக இருக்கும். ஆகவே குழி வடிவமான தன்மை, விரிவடைந்த அடிப்பகுதி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கமான மேல் பகுதிகள், இது மூன்று தான் எங்களுக்கு இருக்கிற சரியான விடைத்தேர்வு. இதுக்கு நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல ஆரம்ப கட்டமைப்பு கொண்ட கூம்பு என்று சொல்லி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓம் சார். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 2வது கட்டமைப்பு விரிவடையும் கட்டமைப்பை வேறு எப்படி சொல்லுவாங்க பிள்ளைகள்? இப்ப ஆரம்ப கட்டமைப்பை குழி வடிவம் என்று சொல்லி சொன்ன மாதிரி 2ஆம் வகை கட்டமைப்பை எப்படி சொல்லுவாங்க? அதாவது வந்து விரிவடையும் கட்டமைப்பை
வளர்ச்சி வளர்ச்சி அடைந்த கட்டமைப்பு. ஓகே, வெரி குட். வளர்ச்சி அடைந்த கட்டமைப்பு. வேற என்ன சொல்லுவாங்க? அது வடிவத்தின் அடிப்படையில சொல்லும்போது? சார் குவிவு வடிவம் இல்ல. குவி வடிவம் வராது. குவி வடிவம் வந்து இப்படி இருக்க வேணும். இப்படி இருக்க வேணும். அதான் நான் குவி வடிவம் என்று சொல்லுவோம். அப்படியா இருக்குது? இல்லையே. பிரமிட் வடிவமான கூம்பு. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? வடிவத்தின் அடிப்படையில கதைக்கும்போது, பிரமிட் வடிவமான கூம்புகள் என்று சொல்லுவாங்க. அதான் இந்த பிரமிட் வடிவத்தை சரியாக கொண்டிருக்கிற கூம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த விரிவடையும் கட்டமைப்பு கொண்ட கூம்பு தான். முக்கோண வடிவமாக இருக்கும். அது முக்கோண கூம்பு அல்லது பெரும்பாலும் பிரமிட் கூம்பு என்று சொல்லித்தான் அதை பெரும்பாலும் அடையாளப்படுத்துவாங்க. சரிதான். அந்த பிரமிட் வடிவமான கூம்புகள் என்று சொல்லுவாங்க. சரிதானே? இந்த சுருங்கும் கட்டமைப்புக்கு என்னன்னு சொல்லுவாங்க? சுருங்கும் கட்டமைப்புக்கு தேய்வு கட்டமைப்பு அது வந்து தேய்வு குவிவு கட்டமைப்பு பண்ணுவாங்க அல்லது அடியொடுங்கிய கட்டமைப்பு என்று சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அடியொடுங்கிய கட்டமைப்பு என்றதன் அடிப்படையில வந்து அதை சொல்லுவாங்க. சரிதானே? ஆகவே இங்க எங்களுக்கு சரி இந்த சில டைம் இந்த கூம்பினுடைய வடிவத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கேள்விகள் கேட்கலாம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. இல்ல சார். ஓகே. சார் நிலையான கட்டத்துக்கு என்ன வரும்? நிலையான கட்டமைப்பு பிள்ளையா நிலையான கட்டமைப்பு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். அதை தவிர வேற ஒன்றும் கதைக்கிற இல்லைன்னு சொன்னா அந்த கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான போக்குகளே அந்த கட்டமைப்பில வந்து இருக்கும். முதியவருடைய சனத்தொகையை அதிகரித்து காட்டி மற்றபடி இந்த சிறுவர்கள் ஊழியப் படைகள் எல்லாம் ஒரு நிலையான போக்குகளை வந்து கொண்டிருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் வந்து நிலையான கூம்புன்னு தான் சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது சரி சார். பொதுவாக கருவள வீதம் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது யாது? அது என்ன கருவள வீதம் என்றது? கருவள வீதம் என்று சொல்லி குறிப்பிடப்படுவதனுடைய பிரதான பண்புகள் என்னன்னு சொல்லுவாங்க. என்ன கருவள வீதம் என்றது? 49 வயது அந்த 40 குழந்தைகள் பெண் பிறக்கிற வீதம் சார். எண்ணிக்கை. என்ன கருவள வீதமா? இல்ல பெண் வந்து 49 விதத்துல தலா 1000 பெண்களுக்கு பிறக்கக்கூடிய பிறப்புகளோட மொத்த எண்ணிக்கை. எண்ணிக்கை இங்க பார்க்க வேணும். இதுக்கு முன்னுக்கு நாங்க படிச்சு கொண்டு வந்த நாங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் 1000 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் என்று சொல்லித்தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தா நாங்க அதை என்னன்னு சொல்லுவோம்? பால் விகிதம். சரி, 100 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வந்தா நாங்க அதை என்னன்னு சொன்னாங்க? பால் விகிதம். பால் விகிதம். இங்க பார்க்க வேணும் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, படிவ பாருங்க, 15 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இல்லையா? ஏன் நாங்க இங்க வயது பிரிவை சுட்டி காட்டுறோம்? கருவுற்று இருக்கக்கூடிய கால எல்லை. ஆ, ஒரு பெண் அதாவது வந்து ஐக்கிய நாடுகளினுடைய சபையினுடைய கணக்கெடுப்பின்படி அவங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கெடுப்பை தான் இங்க முக்கியத்துவப்படுத்துவாங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு டவுட் வந்து வரலாம். ஏன் நீங்க 15 தொடக்கம் 49 சொல்றாங்க? ஏன் ஒரு உதாரணமா ஒரு பிள்ளை பருவம் அடைந்தாலே அங்க அந்த பிள்ளைக்கு அந்த கருவை சுமக்கக்கூடிய தன்மைகள் வரும். அப்ப 13 வயதுகள் வரும், 12 வயது வரும். அப்ப நீங்க யோசிக்கலாம் என்னென்று 49 வயது வரும் அப்படின்றலாம் நீங்க யோசிக்கலாம். எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு பெண்ணினுடைய என்னன்னு சொல்றது ஒரு பருவமடைந்த தன்மைகள்ல இருந்து அந்த அந்த பிள்ளை அந்த அது ஒரு பெண்களினுடைய மாதவிடாய் சக்கரம் முடியும் மட்டும் ஒரு பெண் என்ன செய்யலாம்? கருவை சுமக்கக்கூடிய தன்மைகளை வந்து கொண்டிருக்கலாம். இப்ப சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். சில பெண்கள் வந்து 55 60 பெண்கள்னு சொல்லி வயது முதிர்ந்தவர்கள் இல்லையா? ஒரு 65 70 வயது மட்டுமெல்லாம் குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க அது வந்து ஒரு நிகழ்தகவு. அது வந்து நாங்க இங்க கணக்குல எடுக்க இயலாது. அது வந்து என்னன்னு சொல்றது? சில 1000ல 1, 2 தான் அப்படி இருக்கும். நீங்க அதுகள வச்சுக்கொண்டு நம்ம சொல்ல இயலாது. ஏன் அதுவும் பெருந்தானே அப்படி என்று சொல்லி நாங்க இதுக்குள்ள என்ன செய்யலாது? கணக்குல எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு நிகழ்தகவு. என்கிட்ட ஒரு கிறிஸ்டியன் பிள்ளை ஒரு ஆள் கேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா 2024ஆம் ஆண்டு நான் செமினார் ஒன்றுக்கு போகும்போது அப்ப அவள் கேட்டா அப்ப இந்த இப்படித்தான் கருவள விதங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி வரும்போது அப்ப அந்த பிள்ளை கேட்டா சார் அப்ப ஆரம்ப காலங்கள் இந்த அவங்களோட இதுல இருக்குதாங்க அந்த ஆபிரகாம் என்றவர் வந்து அவருக்கு வயது முதிர்ந்த திறமையில தானமாம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது அது அப்படி சார் இப்ப நான் சொன்னா அது வந்து 1000ல உண்டு. அப்படி இருக்கிறது வந்து அது 1000ல உண்டு. அந்த ஆரம்ப காலம் என்று சொல்லிலாது சில இடங்கள்ல இப்ப சீனாவுல, ஜப்பான்ல இப்படியான காலப்பகுதியில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப வயது 90 வயது ஒரு தாய் வந்து என்னன்னு சொல்றது குழந்தைகளை பெற்றெடுத்த தன்மைகள். அதே நேரத்துல வந்து இப்ப கிட்டடியில இந்தியாவில கூட ஒருவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 40, 50 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்குது. பிறகு அவைக்கு 92 வயதுல ஒரு குழந்தைகள் 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறா. அப்ப அவங்க இறக்கக்கிட்ட வயசுக்கா போயிட்டு அவங்களுக்கு. அவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கும் இறக்கக்கிட்ட வயதுகளா போயிட்டு, அப்ப அந்த 3 குழந்தைகளையும் யார் வளர்க்கிற என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்ப அவங்க விம்மி விம்மி அழுறாங்க. அப்ப ஒரு பணக்காரன் வந்து அந்த 3 பிள்ளைகளையும் என்ன செய்றான் என்றால் தத்தெடுத்துக் கொள்றார். இப்ப இதுகள் எல்லாம்
ஒரு நிகழ்தகவு அடிப்படையில வருகின்ற ஒரு விஷயங்கள் தான். அப்ப நாங்க இங்க 15 தொடக்கம் 49 வயதுன்னு சொல்லி கதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து என்னன்னு சொல்றோம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தன்மையின் அடிப்படையில. இத நாங்க இன்னொரு விஷயத்துல கதைப்போம். எங்க கதைப்போம்? இந்த 15 தொடக்கம் 49 வயதுல இன்னொரு விடயத்திலயும் கதைக்கிறோம் நாங்க. எங்க கதைக்கிறோம் நாங்க? வன் வன்கு ஊழியப்படியா? ஆ வன்முறைகளால பாதிக்கப்படுகின்ற பெண்கள் இல்லையா? அதுகளுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து 15 தொடக்கம் 49 வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் என்று தான் இந்த வன்முறையால பாதிக்கப்படுகிற பெண்களையும் சொல்லுவோம். சரிதானே? அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பழங்குடி மக்கள் குழுவினரின் 3 பிரதான பண்புகளும் என்ன? இந்த பழங்குடி மக்களினுடைய பிரதான பண்புகள் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. என்ன வரப்போகுது? ஒரே மொழி ஒரே மொழி, பொதுவான பழக்கம், செய்யும் பொருளின வாழ்வு. ஒரே மொழியை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பழங்குடியினர்களை பொதுவாக உங்களுக்கு பழங்குடியினர்கள் இல்ல. சும்மா நார்மலா கதைச்சு போடுறாங்க. சரிதானே? பழங்குடியினர்கள் உங்களுக்கு இல்ல. சரிதானே? அப்ப இந்த பழங்குடியினர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் பிரதான பண்பு வந்து ஒரே மொழிய பேசுவாங்க. இது அவங்களோட பழக்கம் இருக்கும். அவங்க இப்ப சில பழங்குடியினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒலிதான் அவங்களுடைய பிரதான பழங்குடியினர்களாக இருக்கும். இப்ப என்னன்னு சொல்றது? அவங்களோட வாயால ஒலி எழுப்பி தான் கதைப்பாங்க. அது நமக்கு விளங்காது. அவங்களுக்கு மட்டும் தான் விளங்கும். ஒலி எழுப்பி கதைக்கிற சில பழங்குடியினர்கள் இருப்பாங்க. அப்ப ஒரே மொழியை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பழக்கவழக்கங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் நிறைய பழங்குடியினர்கள் இருக்காங்க இல்லையா? கூடுதலான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்காவில் அதிகளவான பழங்குடியினர்களை நாங்க அவதானிக்கலாம். இந்த ஆப்பிரிக்காவில் இன்னும் கூட என்னன்னு சொல்றது? வளர்ச்சி அடையாத பழங்குடியினர்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க. இப்ப கிட்டடியில ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ரத்தத்த குடிக்கிறவங்க. இந்த டூரிஸ்ட் போறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கூட இந்த ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு, அ அதே நேரத்தில வந்து காட்டு எருமைகள், நரி, மான் இதுகளினுடைய ரத்தங்கள எடுத்து அவங்க வந்து அத குடிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு 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 பரபரப்பான ஒரு விஷயம் மட்டும் போனது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டூரிஸ்ட்டா போனவர் என்ன செய்றார் என்றால், அவர் ஐஸ் கட்டி ஒண்ண குடுக்குறாரு. அந்த பழங்குடியினர்களுக்கு அத குடுக்குறாரு. ஐஸ் கட்டி ஒண்ண குடுத்தோனே, அவங்க அத சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பெரிய ஆனந்தமா அது. அங்க குதிக்கிறாங்க, இங்க குதிக்கிறாங்க. பெரிய சந்தோஷமா ஓடி திரியிறாங்க. அந்த அவங்களோட சூடுக்கு அந்த குளிர குடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் மாறி. சரிதானே? அப்ப அவங்க அதுல சொல்றாங்க அப்படின்னு அதுல அந்த டூரிஸ்ட் சொல்றார். நம்முடைய ஸ்ரீலங்கா ஒரு ஆள் தான் போயிருந்தவர். இப்ப அதுல சொல்றாரு அவர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க வந்து அதாவது சூடான ரத்தங்கள குடிக்கக்கூடியவங்க. உடனே வெட்டி, இப்ப உதாரணமா ஒரு குரங்கையோ, ஒரு காட்டு எருமையோ உடனே வெட்டி அந்த ரத்தத்த எடுத்து டக்குன்னு குடிப்பாங்க. அதான் அவங்க உடனே குடிக்கக்கூடிய தன்மைகள். அத சி வச்சிருந்து குடிக்க மாட்டாங்க. உடனே குடிச்சிருவாங்களாமா. அப்படியான ஒரு இயல்பு கொண்டவங்க தானமா இந்த பழங்குடியினர்கள். என்று சொல்லி அவர் அந்த சார் கதைக்கிறாங்க. அதனால சைடு பழங்குடியினர்களுக்கும் எஃபெக்ட்ஸ் வராதா? என்னது? சார் சார் அதனால சைடு எஃபெக்ட் வராதா? இல்ல. இந்த வாழ்றாங்க தானே பிள்ளைகள் இந்த அவங்கலாம். அதெல்லாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த ரத்தம் குடிக்கிறவங்க, அதே நேரத்தில பச்சை இறைச்ச தின்றவங்க. இப்ப எங்கட உடம்பு பிள்ளைகள் அதுக்கு இசைவாக்கம் அடையும். இப்ப எங்கட உடம்புகள பொறுத்தவரைக்கும், இப்ப உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு முதல் வேட்டைப்பல் இருந்திருக்கும். இப்ப அதனுடைய பயன்பாடுகள் இல்லன்றதால அந்த வேட்டைப்பல் வந்து சுருங்கி போயிருக்கும். இப்ப அதேபோல எங்களுக்கு வால் முதல் இருந்தது. வாலினுடைய பயன்பாடுகள் எங்களுக்கு குறைந்தபோது, வால் எங்களுக்கு இல்லாம போயிற்று. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நாங்க உண்டுல பழக்கப்பட்டோம்னா, எங்கட உடம்பு எங்கள என்ன செய்யும்னு சொன்னால் மாற்றி அமைக்கும். எங்கட அந்த சூழல் காரணிகளுக்கு ஏற்றாற்போல அந்த உடம்பு என்ன செய்யும் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும். அவங்கெல்லாம் இந்த ரத்தங்கள்லாம் குடிச்சு இந்த உயிர் வாழ்றாங்க தானே. அப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோய்களும் இல்ல. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க வருத்தம் வந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க, தங்களுக்கு வருத்தம் வந்தா தானாலே குணமடைந்திரும் என்று சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில சொல்றாங்க, உங்க மூலிகைகளை சாப்பிடுறது. சரியா பச்சையா மூலிகைகளை சாப்பிடுறதன் மூலம் அந்த வருத்தங்கள் உங்களுக்கு குணமடைந்திரும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இப்படித்தானே பிள்ளைகள். இப்ப பழங்குடியினர்கள பொறுத்தவரைக்கும், அவங்க இப்ப இளம் ரத்தமையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில இந்த பச்சை இறைச்சியை சாப்பிட்டால், மூலிகைகளையும் பச்சையா கடிச்சு சாப்பிடுவாங்க. பட்டைகளை சாப்பிடுறாங்க. ஆனா நாங்க அப்படி சாப்பிடுவோமான்னு கேட்டா இல்ல. அப்படி சாப்பிட இல்ல. அப்ப நாங்க ரத்தத்த குடிச்சு போட்டு இருந்தோம்னு சொன்னா செத்தான் போயிருவோம். அவங்க அப்படி இல்ல. ஏதோ ஒரு வகையில மூலிகைகளையும் சாப்பிடுவாங்க. அப்ப அது என்ன செய்யும் அவங்களுக்கு அத கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள கொண்டிருக்கும். அதான் அவங்க வந்து உயிர் வாழ்றதுக்குரிய பிரதான காரணமும். சரியா பிள்ளை? ஓகே அடுத்தது வந்து சார். பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெரிய பரந்த பகுதிகள் இப்ப இவங்களுடைய நோக்கம் நிலங்கள் இல்ல. இவங்களுடைய பசி. இந்த பழங்குடியினர்கள பொறுத்தவரைக்கும் பிரதான இது பசி. நம்முடைய மாதிரி நிலங்கள சேர்க்கணுமென்றோ, அல்லது வந்து ஒரு பணங்கள சேர்த்து வைக்கணுமென்றோ எண்ணப்பாடுகள் இவங்களுக்குள்ள இருக்காது. அப்பதான் ஃபோன ஆஃப் ஆக்கி பார்த்தேன். அப்பதான் வந்துச்சுமா. சரிதானே? அப்ப இப்படியான தன்மைகள பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிய வேணும். இந்த பழங்குடியினர்கள பொறுத்தவரைக்கும் இப்படியான தன்மைகள் வந்து இயல்பாகவே இருக்கும். உங்களோட சிலபஸ்ல இல்ல. நீங்க சும்மா நார்மலா இந்த பகுதி வாரதால உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இத நினைச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல நீங்க. இதெல்லாம் பழைய சிலபஸ்கள். இப்ப அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இந்த பழங்குடியினர்கள பத்தி.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு புது சிலபஸ்ன்றதன் அடிப்படையில பாருங்க, குடித்தொகையின் முதிர்ச்சி அடைதலுக்கான 2 காரணங்களை கொண்டிருக்கும் சரியான தெரிவு யாது? சொல்லுங்க. 25க்கு எத்தனை விட சார்? 25ஆவதுக்கு முதலாவது. ஓகே. முதலாவது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்த விஷயத்த இந்த சனத்தொகை முதிர்ச்சி அடைதல். அது என்ன சனத்தொகை முதிர்ச்சி அடைதல் என்றா? சனத்தொகை முதியவர்களோட வயது எண்ணிக்கை கூடுறது. ஒரு ஒரு நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில முதியவர்களினுடைய எண்ணிக்கைகளை அதிகரித்து காட்டுகிற தன்மையைத்தான் நாங்க இங்க முதியவர் சனத்தொகை என்று சொல்லுவோம். அல்லது முதிர்ச்சி அடைதல், சனத்தொகை முதிர்ச்சி அடைதல் என்று சொல்லுவோம். நாங்க சனத்தொகை முதிர்ச்சி அடைதல் வந்து பிள்ளைகளை இந்த நாட்டுல நாங்க கூட அதிகமாக அவதானித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நோர்வே, ஸ்வீடன் நாடுகள். போன்ற அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல பொதுவாக நாங்க சொல்றோம்டா அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அதுலயும் குறிப்பாக நோர்வே, ஸ்வீடன், கனடா இப்படியான பொதுவான நாடுகளை வந்து நாங்க பொதுவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் இங்க முதியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க? காரணம் என்னவாக இருக்கும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சுகாதார மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்கிற தன்மைகளால். இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயுள் எதிர்பார்ப்பு காலங்கள். ஆயுள் எதிர்பார்ப்பு காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக இருக்கும். இப்ப சில டைம்ல இந்த முதியோர் சனத்தொகை வந்து இன்னொரு விதத்துல கதைப்பாங்க பிள்ளைகள் எப்படி என்றால், இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு காலத்தின் அதிகரிப்பு என்று சொன்னா இங்க முதியவர்கள் தான். ஆயுள் எதிர்பார்ப்பு என்ற ஒரு விஷயம் கதைக்கப்பட்டால் அது நீங்க முதியவர்களை தான் கதைக்கிறாங்க என்று சொல்லி நீங்க விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? இப்ப இதுல பாருங்க 2019ஆம் ஆண்டுல காலப்பதிவில் கட்டிருக்கிறாங்க. இந்த முதியவர்கள் அதிகரிப்புக்கான 2 பிரதான காரணிகள் என்னவா இருக்க போகுது? ஆயுள் எதிர்பார்ப்பு காலத்தின் கருவளத்தின் வீழ்ச்சி. எங்களுக்கு தெரிய வேணும் ஆயுள் எதிர்பார்ப்பு காலத்தினுடைய அதிகரிப்பும் கருவளத்தினுடைய வீழ்ச்சியும். ஏன்? சரி, உங்களுக்கு தெரியும் ஆயுள் எதிர்பார்ப்பு காலத்தினுடைய அதிகரிப்பால முதியவர்கள் இருப்பாங்க. கருவளத்தினுடைய வீழ்ச்சிக்கும் இந்த முதியவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார் இப்போ என்ன சொல்லுது, இப்ப அதே மாதிரி சார் கருவளத்தின் கொஞ்சங்க சார் கருவளத்தின் வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து சார் இப்ப இந்த கேர்ள்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அதனூடாக அந்த முதியவர்கள் எண்ணிக்கை வந்து குறைவடையும். ஆனா இப்ப அதே வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த பிரெக்னென்ட் ஆகாத டைம்ல வந்து முதியவர்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். ஓகே. இப்ப இதுல இந்த விஷயத்தை விட அந்த பிள்ளை சொன்ன விஷயங்களை மற்றவர்களுக்கு கொஞ்சம் விளங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி என்றால், இப்ப நான் ஒரு கணக்கின் அடிப்படையில சொல்றேன் பாருங்க. இது நிறைய பேர் குழம்புறது நான் கருவளத்துக்கும் முதியவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்கிறது. வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி என்றால், இப்ப ஒரு நாட்டுல சனத்தொகை இருக்காங்க. சரி, நீங்க நிறைய பேரை வைக்க வேணாம், ஒரு கொஞ்சம் பேர் எடுப்போம். ஒரு குடும்பம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த குடும்பத்துல ஒரு உழைக்கிறாக்கள் இருப்பாங்க. சரிதானே? அந்த குடும்பத்துல வந்து உழைக்கிறாக்கள் இருப்பாங்க. இப்ப அந்த குழந்தைகள் பிறக்கலாட்டி குழந்தைகள் பிறக்கலாட்டி அந்த குடும்பத்துல முதியவர்களும் இருப்பாங்க. எப்பயுமே அந்த குடும்பத்துல முதியவர்கள் இருப்பாங்க. இப்ப முதியவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தைகள் இப்ப உதாரணமா ஒரு 10 குழந்தைகள் பிறகு ஒரு பிரதேசம் எடுத்துக்கோங்களேன். அங்க 10 குழந்தைகள் பிறக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க இப்ப என்னன்னு சொல்றது ஒரு 20 முதியவர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இங்க கருவள வீதம் வீழ்ச்சியடைய முதியவருடைய சனத்தொகை அதிகரித்துக் கொண்டு போகும். இதுவே இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப 20 முதியவர்களும் 20 கருவள வீதமும் இங்க இருக்குதுன்னு சொன்னா இங்க என்ன செய்யும்? எங்களுக்கு இங்க முதியவர் சனத்தொகைன்றது ஏற்படுமா? 2ம் ஈக்குவலா போகுது. அப்ப இங்க எங்களுக்கு முதியவர் சனத்தொகை எங்களுக்கு ஏற்படுமா? இல்ல சார். ஏற்படாது. இப்ப இதுவே எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப முதியோருடைய சனத்தொகை 20ஆக இருக்குது. குழந்தைகள் வந்து 30 பிறந்திருக்குது. அப்ப நாங்க இங்க யார கூட அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்போம்? கருவள வீதத்தை. அப்ப இங்க எங்களுக்கு சனத்தொகை முதிர்ச்சின்றது வந்து ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. இங்க கருவள வீதம் தான் அதிகரித்து இதை வந்து ஈக்குவல் பண்ணக்கூடிய தன்மைகளாக வந்து மாறும். அப்ப இதால நான் எங்களுக்கு தெரிய வேணும் கருவள வீதம் வீழ்ச்சி அடைஞ்சாதான் முதியவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு அதிகரிக்கும். இதை நீங்க விளங்கிக் கொள்றா கூம்புக்கு போக வேணும். எந்த கூம்புல பிள்ளைகள் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? எந்தெந்த கூம்பு? சுருங்கும் சுருங்கும் கட்டமைப்பு. பொதுவாக நாங்க சுருங்கும் கட்டமைப்பும் நிலையான கட்டமைப்பும். அந்த சுருங்கும் கட்டமைப்பினுடைய அடிப்பகுதியை பாத்தீங்கன்னா கருவள வீதம் எப்படி இருக்குது எங்களுக்கு? குறைந்த மட்டத்தில் முதியவருடைய சனத்தொகை எங்க போய் நிற்கும்? அதிகரித்து நிற்கும். இதுதான் அந்த சனத்தொகை முதிர்ச்சி என்றதை வந்து எடுத்து காட்டக்கூடிய பண்புகளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். இதுதான் அந்த விஷயங்கள். இப்ப அந்த பிள்ளை அந்த விஷயத்தை தான் இப்ப இதுல கதைச்சவையா? சரிதானே? அது என்ன விவாக வீதத்தினுடைய வீழ்ச்சி அது என்ன விவாகம் என்றா? பெண்கள் திருமணமாக குறை.
இங்க திருமணமாகிறது. திருமணமாகறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிதானே? விவாகம்ன்றது திருமணத்தை சொல்லுவாங்க. ஆகவே திருமண வீதத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இங்க இல்ல. அடுத்தது 32வது வினா வந்து பாருங்க. பின்வருவனவற்றுள் குடித்தொகையின் 4 பண்புகளை எடுத்துக்காட்டும் தெரிவு யாது? முதலாவது முதலாவது செயற்கை வளர்ச்சி பருமன், பரம்பல், செயற்கை சரி, எங்களுக்கு தெரிய வேணும். இதுல 32வது வினா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க முதலாவது குடித்தொகை பண்புன்றது பிரதான குடித்தொகை பண்புகள் நாங்க எதை சொல்லுவோம்? பிரதான குடித்தொகை பண்புகள் என்றதை நாங்க எதை அடையாளப்படுத்துவோம்? இறப்பு இறப்பு, பிறப்பு, இடப்பெயர்வு. எங்களுக்கு தெரிய வேணும். இல்ல அப்படி அது வந்து சனத்தொகை வளர்ச்சி. நாங்க இங்க இயக்க பண்புகள் அல்லது பண்புகள் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்னது பிறப்பு, இறப்பு, அதே நேரத்துல வந்து இடப்பெயர்வுகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனத்தொகை கட்டமைப்பு, சனத்தொகை பருமன், சனத்தொகை வளர்ச்சி, சனத்தொகை அதிகரிப்பு, இதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க குடித்தொகை பண்புகள் என்றுதான் சொல்லுவோம். இதுல இருக்கிற எல்லாமே பிள்ளைகள் குடித்தொகை பண்புகள் தான். பிறப்பு வரும், இறப்பு வரும், இடப்பெயர் வரும், வளர்ச்சியும் வரும். பிறப்பு வரும், இறப்பு வரும், குடிவரவு, குடியகரவு, இது ரெண்டுமே சனத்தொகையினுடைய பண்புகள் தான். கருவள வீதமும் எங்களுக்கு சனத்தொகை பண்பு தான். இறப்பு, சேர்க்கை, இடப்பெயர்வு, இதுவும் எல்லாமே இதுல இருக்கிற எல்லாமே சனத்தொகையினுடைய பண்புகளை தான் எங்களுக்கு அடையாளப்படுத்துறது. இதுல இருக்கிற எல்லாமே வரும். சரிதானே? இதுல இருக்கிற எல்லாமே நாங்க சனத்தொகையினுடைய பண்புகள்ன்றதன் அடிப்படையில கதைப்போம். சனத்தொகை பண்புகள்ன்றது நாங்க சனத்தொகையை பற்றி ஒரு அறிந்து கொள்ற ஒரு விஷயங்கள். என்னென்ன விதங்கள்ல நாங்க சனத்தொகையை வந்து கற்றுக்கொள்றோம் என்றதை வந்து பிரதிபலித்து நிற்கிறது தான் நாங்க சனத்தொகை பண்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். பொதுவாக நாங்க இலகுவான முறைகளை விளங்கி வைக்கிறதால் நீங்க சனத்தொகையை பற்றி என்னென்ன விதங்கள் அறிந்து கொள்றீங்க, படித்துக் கொள்றீங்கன்றதை பத்தி சகல விஷயங்களை கொண்டிருக்கிறது இங்க சனத்தொகையினுடைய பண்புகளாகத்தான் வரும். அது பிறப்பு, இறப்பு, கருவளம், கருவள வீதம், முதியவர்களுடைய அளவு, வறுமை, இது எல்லாமே இந்த சனத்தொகையினுடைய பண்புகளாகத்தான் வரும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். அடுத்தது 34வது தென்னாசியாவில் நகர குடித்தொகையினுடைய அதிக சதவீதத்தை கொண்டிருக்கின்ற நாடு எது? இந்தியா முதியவருடைய சனத்தொகையை அதிகமாக கொண்டிருக்கிற நாடு எது வரப்போது? எதங்களுக்கு வரப்போது? படியா பாருங்க. தென்னாசியாவில வந்து நகர குடித்தொகையினுடைய அதிகரித்த விதத்தை கொண்டிருக்கின்ற நாடு இந்தியா இல்ல, பங்களாதேஷ் மாலைதீவு. எங்களுக்கு தெரிய வேணும். இதுல இன்னொரு விஷயத்தை வழியா பார்க்க வேணும். இந்தியாவில சனத்தொகை அதிகம்தான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சனத்தொகை அதிகம். ஆனா இங்க நகரங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நகரங்கள்ல வாழக்கூடிய மக்களினுடைய தன்மைகள் வந்து குறைவு. ஏனென்றால் எங்களுக்கு தெரிய வேணும் வளி மாசடைதல் இல்லையா? நகர சேரிப்புறங்களினுடைய இழுக்காடுகள் அந்த போதை வஸ்து பாவனைகள், அத பாலியல் தொழில்கள் இல்லையா? நகரங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள், இப்படியான தன்மையின் காரணமாக மக்கள் நகரங்கள்ல வசிக்கிறது குறைவாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் சரியான நகரங்கள்ல அதிகளவான சனத்தொகை வாழக்கூடிய ஒரே நாடாக இருக்கிறது இந்த மாலைதீவுகளாகத்தான் இருக்குது. சரிதானே? மாலைதீவு தான் அதிகளவான சனத்தொகையை கொண்டிருக்கின்ற நகரங்கள்ல அதிகளவான சனத்தொகையை கொண்டிருக்கின்ற நாடுகளாக வந்து இருக்குது. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. அடுத்தது 35வது வினா. பின்வரும் தெரிவுகளில் எது குடித்தொகை ஒன்றின் பால் விகிதத்தினை விவரிக்கின்றது? எது வரப்போது? பால் விகிதம். முதலாவது சார். குடித்தொகையில் தலா 100 பெண்களுக்கு ஆண்களின் எண்ணிக்கையை பற்றி கதைக்கிறதா நீங்க பால் விகிதமாக இருக்கும். 100 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்கன்றதை பத்தி கதைக்கிறது. பெரும்பாலும் பிள்ளைகள் இந்த முறை உங்களுக்கு பால் விகிதங்கள் வரும். கட்டாயம் பேப்பர்கள்ல வீதம் சம்பந்தமா கொண்டு வாரது. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த முறை இந்த கருவள வீதங்கள் அல்லது இறப்பு வீதங்கள், பிறப்பு வீதங்கள், இதுகளை கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு வீதங்கள் தொடர்பாக தனியா தந்திருக்கிறேன். இந்த சனத்தொகை என்ற டியூட்ல வீதங்களை உங்களுக்கு தந்திருப்பேன். அந்த வீதங்களும் உங்களுக்கு கேட்டு வரும். சரிதானே? நாங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை இந்த சனத்தொகையை படிக்கும் போது 3 பிரிவா பிரிச்சு படிங்க. ஒன்று பண்புகள், அடுத்தது பிரச்சினை, அடுத்தது விகிதம். இது 3 அடிப்படை தான் உங்களுக்கு கூட கேள்விகள் வாரது. சரிதானே? அப்ப குடித்தொகை ஒன்றுல தலா 100 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்கன்றதை பத்தி கதைக்கிறது தான் நாங்க இங்க என்ன சொல்லுவோம்? பால் விகிதம். ஏன் நாங்க இங்க பெண்களை முக்கியத்துவப்படுத்துறோம்? காரணம் என்ன? அவங்க மூலம் தான் மத்த ஜெனரேஷன்ஸ் உருவாகுது. எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு பெண் தான் ஒரு ஆணையும் பெற்றெடுக்க வேணும், ஒரு பெண்ணையும் பெற்றெடுக்க வேணும். அப்ப அதாலதான் இந்த பெண்ணை வச்சு கொண்டு கதைக்கிறதுக்குரிய பிரதான காரணம் இதான். சரிதானே? என்னன்னு சொல்றது? இன்னொரு விஷயம் ஒன்று தெரியும். ஒரு விஷயத்தை ஞாபகம், ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அங்க ஒரு கருவள வீதம் என்றது கருவளமும் அங்க உருவாக்கப்படுமா? உதாரணமா ஒரு பெண் குழந்தை அங்க பிறந்த உடனே அங்க கருவளம் என்ற ஒன்றுமே வந்து ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி சில இடங்கள்ல சொல்றாங்க.
சரிதானே? ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அங்க கருவள விதம் என்ற ஒன்றுமே அங்க இயல்பாகவே ஸ்தாபிக்கப்படும். அப்ப அதே போலதான் இங்க பெண்கள் என்று சொல்லும்போது ஒரு ஆணையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெற்றெடுக்கிறது ஒரு பெண் தான், ஒரு பெண்ணையும் பெற்றெடுக்கக்கூடியது ஒரு பெண் தான். ஆகவே இதைத்தான் நாங்க இந்த பால் விகிதத்துல பெண்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அடுத்தது இலங்கையின் ஈரவலய குடித்தொகையின் பண்புகளை சரியாக காட்டுகின்ற விடை தெரிவியது. ஈரவலய குடித்தொகையினை சரியாக அடையாளப்படுத்தி நிற்கின்ற விடை தெரிவியது பிள்ளைகள். மூன்றாவது சார். மூன்றாவது குடித்தொகை வளர்ச்சி வீதம் குறைவு. ஆ. 3வது. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் ஈரவலயங்கள். பொதுவாக நாங்க ஈரவலயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிகளவான சனத்தொகையை கொண்டிருக்கிற தன்மை இருக்கும். சனத்தொகை பருமன் வந்து பொதுவாக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குடித்தொகை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக வந்து இருக்கும். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஈரவலயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகளவான சனத்தொகையையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தளவான என்னன்னு சொல்றது வளர்ச்சி விதங்களும் கொண்டு இருக்கும். இதுவே உலர் வலயத்துக்கும் மாறி வரும். சனத்தொகை வளர்ச்சி விதம் இங்க அதிகமாக இருக்கும். சனத்தொகையினுடைய பருமன் வந்து இங்க பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இது வந்து உலர் வலயத்துக்கு. இதை மாத்தி போட்டீங்கன்னா ஈரவலய குடித்தொகைக்காக இருக்கும். ஈரவலய குடித்தொகையில வந்து குடித்தொகையினுடைய பருமன் அதிகமாகவும் குடித்தொகையினுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா குறைவாகவும் இருக்கும். சரியா பிள்ளையே? ஓகே ஓகே சார். சார். சார் இங்க அடர்த்தியும் கூட தானே சார்? அடர்த்தியும் கூட. ஏன்னா இந்த கொழும்பு, கம்பகா, களுத்துறை இதுகளெல்லாம் வரும். எங்களுக்கு தாழ்நிலை ஈரவலயங்கள் இல்லையா? அப்ப அதுக்குள்ள வந்து கொழும்பு, கம்பா, களுத்துறை வரதால சனத்தொகை அடர்த்தியும் கூட, சனத்தொகை பருமனும் கூட. சரியா பிள்ளை? சார் ஸ்ரீலங்கால இளவலயங்கள் என்னென்ன சார்? ஸ்ரீலங்கால இருக்க இளவலயங்கள். ஈரவலயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 ஈரவலயங்கள் இருக்குது. ஒன்று தாழ்நிலை ஈரவலயம், அடுத்தது உயர்நிலை ஈரவலயம் என்று சொல்லி 2 விதமான ஈரவலயங்கள் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு தாழ்நிலை ஈரவலயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி இதுகளை நாங்க தாழ்நிலை ஈரவலயங்கள் என்று பொதுவாக சொல்லுவோம். உயர்நிலை ஈரவலயங்கள் என்று சொல்லும் போது இந்த கண்டி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரத்தினபுரி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கால இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது நுவேரேலியா, இந்த பகுதிகளை நாங்க பொதுவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் உயர்நிலை ஈரவலயங்களுக்குரிய உதாரணமாக இருக்கும். அப்ப இங்க வந்து சனத்தொகையினுடைய பருமன் வந்து பருமன் அடர்த்தி அதிகமாக இருக்கும். சனத்தொகையினுடைய வளர்ச்சி விதங்கள் குறைவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? சார் கோச்சிக்காம அதே மாதிரி ஸ்ரீலங்காலக்கு என்னது உலர் வலயத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? உலர் வலயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களையும் வடமத்திய மாகாணத்தையும் நாங்க பொதுவாக உலர் வலயம் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, இங்கால திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, அனுராதபுரம், புலனறுவை இதெல்லாம் வந்து நாங்க தாழ்நிலை உலர் வலயம் என்று சொல்லுவோம். உயர்நில உலர் வலயம் என்று சொல்லும் போது நாங்க பொதுவாக இங்கால இது மற்ற இங்கால இருக்க அந்த மொனராகலை பிரதேசங்கள் அதுகளை நாங்க பொதுவாக தாழ்நில உயர்நில உலர் வலயங்கள் என்று சொல்லி நாங்க பொதுவாக சொல்லுவோம். சரிதானே? எங்களுக்கு தெரியணும் அதிகளவான மாவட்டங்களை கொண்டிருக்கிறது இந்த உலர் வலய பிரதேசங்கள் தான். சொல்லுங்க பிள்ளை. சார் பதுல்லையும் வரும் தானே சார் ஈரவலயம்? பதுல ஈரவலயத்துக்குள்ள வாரது பொதுவாக பதுல ஈரவலயத்துக்கு தான் சொல்லுவோம். சரிதானே? சார். எங்களுக்கு அந்த காற்று ஒதுக்கு பக்கத்துக்குள்ள வந்து இந்த நக்கில்ஸ் குன்றுகளை அடுத்ததாக வாரதை நாங்க பொதுவாக உயர்நில உலர் வலயங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். பொதுவாக நக்கில்ஸ் குன்றுக்கு இங்க வர வேணும். சரிதானே? சார் அப்போ இப்போ நீங்க சொன்ன இந்த மத்த மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்கள் எதுக்குள்ள வரும்? அது திருப்பி சொன்னேன் நான். இப்ப மற்றதுகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக என்னன்னு சொல்றோம் இந்த மொனராகலை அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தினபுரி 2க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். ரத்தினபுரியில பாருங்க மழையும் இப்ப ரத்தினபுரி புள்ளியே இருப்பீங்க, மழையும் பொழியும் வெயிலும் அடிக்கும். சில டைம்ல மழை பொழியும், சில டைம்ல வெயில் அடிக்கும். இது 2க்கும் இடைப்பட்டதாக வந்து இருக்கும் பொதுவான மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். சரிதானே? சில மாவட்டங்கள்ல எல்லா இயல்புகளையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த அன்சமவெளி பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2னுடைய தன்மைகளையும் நாங்கள் கூட அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இங்க மன்னாரும் அதே நேரத்தில் வந்து ஹம்பாந்தோட்டையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரைவரல் வலயம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? மன்னாரையும் ஹம்பாந்தோட்டையும் அரல்வரல் வலயம் என்று சொல்லி பொதுவாக நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ஓகே சித்தா. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படி என்றால் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் குடித்தொகை வெடிப்புக்கான காரணங்கள் இதைத்தான் போன இதுலயும் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த 2019ஆம் ஆண்டு குடித்தொகை வெடிப்புக்கான பிரதான காரணங்கள் என்ன பிள்ளைகள்? வளர்முக நாடுகளில் சமகாலத்தில் பிறப்புகளில் ஏற்பட்ட குறைவுகள் ஏற்படாத அதே வேளை இறப்பு விதங்கள் கடுமையாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு போனது. இது எந்த ஆண்டு பகுதியில் பிள்ளைகள் கேட்டிருந்தவங்க இதே மாதிரி கேள்வி வந்திருந்தே இல்லையா? சார் இப்போ 2014 என்ன
இங்க பாருங்க. சொல்லுங்க. வளர்முக நாடுகள் என்ன சார்? வளர்முக அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகிற நாடுகளை தான் வளர்முக நாடுகள், வளர்ந்து கொண்டு வருகிற நாடுகள் என்று சொல்லி சொல்றது. சரியா தம்பி? ஓகே சார். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாஸ் பேப்பர் வடிவா படிங்க. இந்த பாஸ் பேப்பர்ல இருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்றாங்க. சரிதானே? ஏனென்றா நீங்க பெரும்பாலும் பிள்ளைகள் பாஸ் பேப்பர் படிக்கிறது குறைவு. அவங்களுக்கு பிள்ளைகள் நீங்க நினைக்காதீங்க, இந்த பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் உங்களோட மைண்ட் செட் வடிவா தெரியும். என்னன்னு சொல்லுங்க பாப்பம். முக்கியமாக ஸ்கூல்ல பாஸ் பேப்பர் விளங்கப்படுத்துறது இல்லை. நான் பொதுவா உண்மையை சொல்றேன். நான் எல்லா ஸ்கூலையும் சொல்ல வரையில அதிகமான ஸ்கூல்ல பாஸ் பேப்பர் உங்களுக்கு தொடவே மாட்டாங்க. சரி, அந்த பாஸ் பேப்பரை ஒப்பிட்டு கதைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது பாஸ் பேப்பரை தட்டி பார்க்க சொல்லி சொல்றதும் இல்லை. சில ஸ்கூல்களில் தியரிகளை அடிச்சு புல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவாங்க என்றது அவங்களுக்கு வடிவா தெரியும். எதுக்கு இந்த பேப்பர் செட் பண்றவங்களுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் உங்களுக்கு இந்த பாஸ் பேப்பரை வந்து ரிட்டர்ன் பண்றது. நீங்க கடந்த கால பாஸ் பேப்பரையும் ஒருக்கா படிச்சிருக்கிறீங்களா, ஒருக்கா பார்த்துருக்கிறீங்களா என்றதுக்குரிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதான்னு சொன்னா நீங்க பாஸ் பேப்பரை படிச்சிருக்கீங்களான்றதை அறிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு விதமா தான் இருக்கும் இங்க. சரிதானே? அப்ப உங்களுக்கு திருப்பியும் அதே கேள்வியை ரிட்டர்ன் பண்றாங்கடா பிள்ளைகள், தயவு செய்து அதுகளையும் ஒருக்கா படிச்சு கொள்ளுங்க. எல்லாமே உங்களுக்கு வெட்டி உண்டாவி தந்திருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பொதுவாக 2013ஆம் ஆண்டு உங்களுக்கு தருவேன். தந்து உங்களுக்கு நான் அதை ஒரு டைம் ஒன்று பிக்ஸ் பண்ணி வேறையா தான் கொண்டு போவேன். இதை வந்து முடிச்சுட்டு நமக்கு யாரு நம்மட 2026ஆம் ஆண்டாக்கள் வாரதால அவங்களுக்கும் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா எம்சிக்கு புக்ஸ்கள் கொண்டு போவேன். நகராக்கங்கள், அதே நேரத்தில் விவசாயம், அங்கே வானிலை காலநிலை இருக்குது. அதுகளை நம்ம மார்னிங் கிளாஸ்ல பொதுவாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு இதை வந்து பெரும்பாலும் ஒரு நைட் டைம்ல ஒரு 10 மணி 10ல இருந்து 11 அல்லது 11:30 ஒரு அரை மணித்தியாலமாவது இந்த பாஸ் பேப்பர் நான் உங்களுக்கு அதை கொண்டு போய் முடிச்சு விடுவேன். சரியா பிள்ளைகள்? சார் 13ஆம் ஆண்டு சொல்லுங்க. சார் நாங்க மேல பார்த்தோம்தானே தென்னாசியால நகர குடித்தொகை அதிகமா இருக்கிற நாடுண்டு. இப்ப வரைக்கும் மாலைதீவா சார் இருக்குது? இப்ப மாலதீவு, இப்ப சிங்கப்பூரையும் சில டைம்ல சொல்லுவாங்க பிள்ளை. மாலதீவையும் சொல்லுவாங்க, சிங்கப்பூரையும் சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வரையில தானே. அப்ப அதாலதான் நீங்க மாலத்தீவை வந்து சாய்ஸ் பண்ணிருக்கிறாங்க. சிங்கப்பூரும் பெறும். நீங்க இதோட சேர்த்து சிங்கப்பூரையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே சார். சிங்கப்பூரும் பெறும். அடுத்த விஷயத்தை பாருங்களேன். அடுத்த விஷயம், பருமட்டான பிறப்பு வீதத்திலிருந்து பருமட்டான இறப்பு வீதத்தினை கழிப்பதன் மூலம் கணிப்பீடு செய்யப்படுவது எது? இயற்கை அதிகரிப்பு. எது வரப்போகுது? இயற்கை அதிகரிப்பு வீதம். பாருங்க, இந்த கேள்வியைத்தான் திருப்பி ஒரு ஆண்டுல போட்டிருக்காங்க. திருப்பி ஒரு ஆண்டுல அதே கேள்வியை திருப்பி அதான் பிள்ளை திருப்பி அதே கேள்வியை ரிட்டர்ன் பண்ணி கொண்டே வராங்க பிள்ளைகள். இங்க பாருங்க, பருமட்டான இறப்பு வீதத்திற்கும் பருமட்டான பிறப்பு வீதத்திற்கும் பருமட்டான இறப்பு வீதத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை குடித்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை சரியாக காட்டுவது எது? அங்க எப்படி கேட்டவங்க சனத்தொகையினுடைய வளர்ச்சின்னு கேட்டவங்க குடித்தொகை வளர்ச்சி, ரெண்டும் ஒரே விஷயம்தான். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரே கேள்வியை தான் ரிட்டர்ன் பண்றாங்க என்ற விஷயத்தை நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? அப்ப இங்க இயற்கை அதிகரிப்புன்னு சொல்றாங்க, குடித்தொகை அதிகரிப்புன்னு போட்டிருக்காங்க. சரிதானே? கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான். இங்க நாங்க கணிப்பீடு செய்யறதை நாங்க சொல்லுவோம் இயற்கை அதிகரிப்பு. அங்க நாங்க என்னன்னு சொல்றது, ஒரு கணக்கிட்டு சொல்றது, ஒரு குடித்தொகையை வச்சுக்கொண்டு கணக்கிட்டு சொன்னோம்னு சொன்னால் அதை பொதுவாக நாங்க வந்து சனத்தொகை வளர்ச்சி என்று சொல்லுவோம். சரிதானே? இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இதான். அப்ப இந்த கேள்வி வரும்போது அதையும் சேர்த்து என்ன செய்ய வேணும், நீங்க படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? சரி, இங்க மொத்த கருவள வீதம்டா என்ன பிள்ளைகள்? மொத்த கருவள வீதம்டா, அதாவது கருவள வீதம் சொன்னா என்ன இப்ப பார்த்து கொண்டு வந்து நாங்க 15 தொடக்க 45 வயதுடைய பெண்களுக்கு தானே 1000 பெண்களுக்கு பிறக்கின்ற பிறப்புகள் என்ன? கருவளங்களினுடைய தன்மைகள் 19 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் வந்து அதான் 1000 பெண்கள் வந்து கற்பமடைகிற தன்மைகளை பத்தி கதைக்கிறது தான் நாங்க இங்க கருவள வீதம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆயுள் எதிர்பார்ப்பு காலம்டா என்ன? முதியோர் சனத்தொகை. ஒரு நாட்டினுடைய சனத்தொகையில வந்து முதியவர்களுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகரித்து காட்டப்படுறது தான் வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு காலம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன சொல்றேன், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 140, 200, 210 மட்டும் வயதெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஆயுள் எதிர்பார்ப்பு காலங்கள் அதிகமான நாடுகளாக நாங்க சொல்லுவோம். தேறிய இடப்பெயர்வுண்டா என்ன? தேறிய இடப்பெயர்வு தேறிய இடப்பெயர்வு குடிவகழ்வு, குடி குடிவரவுக்கும் குடி அகழ்வுக்கும் இடையிலான வேறுபாடுகளை வந்து எடுத்துக்காட்டுற ஒன்றுதான் இந்த தேறிய இடப்பெயர்வு. குடிவரவுக்கும் குடி அகழ்வுக்கும் இடையிலான தொடர்புகளை வந்து அடையாளப்படுத்தி நிற்கிறது தான் நாங்க இங்க தேறிய இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம். இடப்பெயர்வின் தேறிய அதிகரிப்புண்டா என்ன?
இடப்பெயர்வின் தேறி அதிகரிப்பு. இப்ப உதாரணமா ஒரு நாட்டில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 50 பேர் இடம்பெயர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 50 பேர் இடம்பெயர்ந்து போறாங்கன்னா இங்க வந்து 100 பேர் உள்வாராங்கன்னு சொன்னா இங்க தேறிய அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 50 50 50 பேர் வெளியே 50 பேர் 100 பேர் உள்ள வராங்கன்னு இங்க தேறிய அதிகரிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 50ஆக இருக்கும். சரிதானே? சரி சார். ஓகே. சார் அப்ப அடுத்தது அது கூடி வரவாக கணிக்கப்படுமா? இல்ல அதாவது தேறிய அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க. குடித்தொகை குடிவரவு குடியகழ்வுகளை கழிச்சு அப்படியான அந்த கணக்கிட்டு சொன்னோம்னா தேறிய இடப்பெயர்வு அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க. சரிதானே? ஓகே சார். நாங்க இங்க இப்ப ஒரு நாட்டில இருந்து குடிவரவு இங்க வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கா அதை வந்து நாங்க சொல்லுவோம் குடிவரவுன்னு சொல்லுவோம். இங்க இருந்து இடம்பெயர்ந்து கொண்டு போறாங்கன்னா அதை தடிச்சு கதைச்சோம் என்றால் குடிவரவு குடியகழ்வுன்னு சொல்லுவோம். அதை நாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டு கதைச்சோம்னு சொல்லிச்சோன்னா அது தேறிய இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே. ஓகே. அடுத்து 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்க வினாவை பார்த்து பாருங்க. உலக குடித்தொகையின் 4 பிரதான செறிவு பரம்பலினை பிரதான 4 செறிவு பரம்பலினை அடையாளப்படுத்தி நிற்கின்ற சரியான விடை தெரிவு யாது? கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, சார். ஐரோப்பா. எது வரப்போகுது? கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பா. ஐரோப்பா. எங்களுக்கு தெரிய வரும் தென்னாசியா தென்கிழக்காசியா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க கிழக்காசியா தென்னாசியா தென்கிழக்காசியா ஐரோப்பா. நாங்க இதை இன்னும் ஒரு இடத்துல வந்து பார்த்து கொண்டு வந்த நாங்க அதுல எங்களுக்கு வட அமெரிக்கான்னு போட்டிருந்தவங்க இல்லையா? ஓம் சார். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்தி போட்டுருக்காங்க. அதான் பிள்ளைகள் சின்ன சின்ன வித்தியாசத்தின் அடிப்படையில தான் மாத்துவாங்களே ஒழிய இதுல பெரும்பாலும் வேற விஷயங்கள் எதுவுமே இல்லை. சரி, இதுல ஒரு விஷயத்தை வடிவா பாருங்க பிள்ளைகள். இதுல ஒரு விஷயத்தை வடிவா பாருங்க. இப்ப 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில முதுமையை பத்தி கதைச்சவங்க. 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில முதுமையை பத்தி கதைச்சவங்க. இதுவே செகண்ட் பார்ட்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்ல போய் பாத்தீங்கன்னா சனத்தொகை முதிர்ச்சி பற்றி நான் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவா. சரிதானே? இதுல வந்திருக்கிற எம்சிக்யூல இருக்கிற பகுதிகளை தான் பிள்ளை இவங்க செகண்ட் பார்ட்டுக்கு போட்டு அடிக்கிறாங்க. 2021 கேட்டிருப்பாங்க. பாருங்க, இதுல 2019ஆம் ஆண்டு பாருங்க, நான் இதுல உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன் பாருங்க. இங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? நான் அதை அடுத்த கிளாஸ்லயே விளங்கப்படுத்துறேன், ஒப்பிட்டு காட்டுறேன். சரிதானே? ஓகே, அதுக்காக நமக்கு கூட டைம் போயிடும். சரி, நான் உங்களுக்கு நைட் கிளாஸ்ல அதை பத்தி விளங்கப்படுத்துறேன், சனத்தொகை வரும்போது விளங்கப்படுத்துறேன். அடுத்தது 28வது வினா. நாடொன்றின் குடித்தொகை வளர்ச்சியினை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற 3 பிரதான காரணிகளும் என்னென்ன? எது வரப்போகுது? இறப்பு பிறப்பு இடப்பெயர்வு. எது வரப்போகுது? இறப்பு பிறப்பு இடப்பெயர்வு. 3வது இறப்பு பிறப்பு இடப்பெயர்வு. சொல்லுங்க. இறப்பு பிறப்பு இடப்பெயர்வு. சரிதானே? இதுதான் 2024ஆம் ஆண்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பாத்தீங்கன்னா விளங்கும். இங்க பாருங்க, குடித்தொகை இயக்கத்தின் 3 பிரதான கூறுகள் இறப்பு பிறப்பு இடப்பெயர்வு. பிள்ளைகள் ஒரே விஷயத்தை தானே அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இதை தவிர வேற இதுல எடுக்கக்கூடிய ஒன்றுமே இதுல இல்ல. சரிதானே? ஒரே விஷயத்தான் உங்க திருப்பி திருப்பி அப்படின்னா சார் மேக்ஸிமம் எத்தனை இயர்ஸ் பண்ணணும் சார் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல? என்னண்டு மேக்ஸிமம் எத்தனை? விளங்கல நீங்க கதைக்கு எனக்கு விளங்கையில பிள்ளை. இல்ல சார், மேக்ஸிமம் நாங்க எத்தனை இயர்ஸ் பண்ணணும் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல பண்ணா போதும் தோட் வரும்? நான் தந்திருக்கிறேன் 2011ஆம் ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னாலே போதும். நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், எம்சிக்கு புக்ஸ் அனுப்பியிருப்பேன். நீங்க போய் பாருங்க. இந்த நகர குடியிருப்பு நகராக்கங்கள் புக்ஸ் அனுப்பியிருக்கேன் இல்லையா? 5வது எம்சிக்கு புக்ஸ். ஆம் சார். அதுல நான் 1997ல இருந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க தேடி கஷ்டப்பட்டு அலக்கழியாதீங்க. நான் தார விடயத்தை உடனுக்குடன் படியுங்க. இங்க பாஸ் பேப்பர்லாம் போயிட்டு தேடி கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பாடுகளை நானே உங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறேன். அந்தந்த புக்ஸா உங்களுக்கு தந்திருக்கேன். 5 புக்ஸ் தந்திருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்கு. அந்த புக்ஸ் அவ்வளோத்தையும் படிச்சாலே நீங்க எம்சிக்யூக்கு எங்கேயுமே போக வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. அதுல டீச்சர்ஸ் கைட்ல இருந்தும் சரிதானே, கடந்த கால பாஸ் பேப்பர்கள் இருந்தும் படிப்பு உங்களுக்கு வெட்டி தந்திருக்கிறேன். அது அவ்வளோத்தையும் படிச்சாலே உங்களுக்கு போதும். நீங்க வேற எதுக்குமே தேடாதீங்க. சிலபஸை மீறியும் போகாதீங்க. சொல்ற விளங்குதா? ஆம் சார். சார் அத கொஞ்சம் குரூப்ல போட்டு விட முடியுமா? அந்த 5வது எம்சிக்யூ புக்ஸையா? ஆம் சார். நான் திருப்பி ஒருக்கா சென்ட் பண்ணி விடுறேன். என்னடா பிள்ளைய நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தாக்கள் பிரச்சனை இல்லை. நான் அதுல அந்த விடைகளை டிக் பண்ணா அதுல அப்படியே டிக் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க டிக் பண்ணி இருந்தாலும் நீங்க அதை படிக்க போறீங்க, அது பிரச்சனை இல்லை. மற்ற ஆக்களுக்கு நான் விடையை டிக் பண்ணாம தாரேன். அப்புறம் நான் உங்களுக்கு விடையை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரியா பிள்ளையே? சார் அது நான் உங்களுக்கு 2026 பேட்சுக்கும் அது கொடுத்திருக்கீங்களா? 2026க்கும் கொடுத்துருக்கிறேன். 2 பேருக்கும் கொடுத்துருக்கிறேன். ஓகே சார். நான் 2 பேருக்கும் கொடுத்துருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்க லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆம் சார், நான் 2026 பேட்ச். சரி, அது பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு அதையும் அனுப்பி விடுறேன். ஓகே சார்.
இதுல பிள்ளைகள் பாருங்க, இதுல 37வது வினா வந்து பாருங்க. குடித்தொகையினுடைய 2020 குடித்தொகையினுடைய வீடமைப்பு, அதாவது குடித்தொகை மற்றும் வீடு அமைப்பு வசதிகள் தொகை மதிப்பு. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க வடிவா இதுல டிக் பண்ண வேணும். சனத்தொகை கணக்கெடுப்புறது யாரு? இவங்க தான். குடித்தொகை மற்றும் வீடு அமைப்பு வசதி தொகை மதிப்பு, அதாவது குடித்தொகை மற்றும் வீடு அமைப்பு அதிகார சபைகள் தான் இந்த சனத்தொகையை வந்து கணக்கீடு செய்வாங்க. இவங்களுடைய 2012ஆம் ஆண்டு தரவின்படி இலங்கையின் பிரதான உள் இடப்பெயர்வு அதிகமாக கொண்ட மாகாணங்கள் எது? உள் இடப்பெயர்வுகளை அதிகமாக கொண்டிருக்கின்ற மாகாணம் எதுன்னு கேட்கிறாங்க. எது வரப்போது? உள்ளிடப்பெயர்வுகளை அதிகமாக வைத்திருக்கின்ற மாகாணங்கள் கொழும்பு. எது வரப்போது? முதலாவது. மேற்கு இல்ல, வடமேற்கு வடிவா பாருங்க. 5வது. மேற்கு மற்றும் வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள். மேற்கு, அதாவது வடமேற்கு வடமத்திய மாகாணங்கள் தான் இந்த என்னன்னு சொல்றது உள் இடப்பெயர்வுகள் அதிகமாக இருக்கிறதனுடைய ஒரு நிலப்பாடுகளாக இருக்கும். இப்ப இங்க 3லையும் வந்து பாத்தீங்க என்றால் இந்த வேலை வாய்ப்பு தான் பிரதானமாக இருக்கும். நீங்க இந்த 3லையும் போய் பார்த்தால் இந்த வேலை வாய்ப்பு என்றதுதான் அதிகமாக இருக்கும். எங்களோட உள்நாட்டுக்குள்ளேயே அதிகமான இடப்பெயர்வுகள் நடக்கும். சரிதானே? வடமேற்கு வடமத்திய மேற்குல தான் அதிகளவான இடப்பெயர்வுகள் அதிகமாக இருக்கிறது. வெளியிடப்பெயர்வுகள் அதிகமாக கொண்ட மாகாணங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது வடக்கு கிழக்குல நாங்க பொதுவா சொல்லலாம். வடக்கு கிழக்குல தான் அதிகளவான வெளியிடப்பெயர்வுகள் நடந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு வெளியிடப்பெயர்வுகள் அதிகமாக நடந்த மாவட்டங்கள் மாகாணங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த வடக்கும் கிழக்கும் தான் அதிகமாக கொண்டிருக்கிற இந்த இடங்களாக வந்து காணப்படுகிறது. சரியா பிள்ளையே? ஓகே. யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் சொல்லுங்க. இந்த குடித்தொகை வளர்ச்சி வீதம் என்ன? குடித்தொகை வளர்ச்சி வீதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, பிறப்பில இருந்து இறப்ப கழிச்சு இடப்பெயர்வை பிளஸோ மைனஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு குடித்தொகை வளர்ச்சி என்றது உண்டு புறப்படும். இப்ப உதாரணமா 50 பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 50 பேர் பிறக்கிறாங்க, இல்ல 40 பேர் இறக்குறாங்க. இப்ப எங்களுக்கு சனத்தொகை உள் வருகை, அதாவது அதாவது குடி வரவென்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பிளஸ் பண்ணுவோம், குடி அகல்வெண்டா மைனஸ் பண்ணுவோம். சரிதானே? -10. சரிதான். இங்க 10 பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க என்றால் எங்களுக்கு தெரிய வேணும் 50ல இருந்து 40 போனா 10, 10 + 10 20. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 20% சனத்தொகை வளர்ச்சி வந்து கருதப்படுது. இதுவே இதுக்கு இப்ப குடி அகல்வெண்டா நாங்க இதுல இருந்து -10 கழிக்க வேணும். இப்ப இதுல இருந்து -10 கழிச்சீங்கன்னா 0. அப்ப எங்களுக்கு இந்த குடித்தொகை வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 0 போகுதுன்னு அர்த்தம். சரியா? நீங்க இப்படி கணிப்பிட்டு சொல்றதை நாங்க இங்க சனத்தொகை வளர்ச்சி என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே. இது உங்களுக்கு தேவையில்லை, ஒரு அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கேன். இறப்பு பிறப்பு இடப்பெயர்வுன்றதை பத்தி கதைக்கிறதா இந்த குடித்தொகை வளர்ச்சின்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே சார். சரிதானே? தந்திருக்கிற விஷயத்த வடிவா படியுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த புக்ஸ் எடுத்துக்கொண்டு வடிவா படிச்சு கொள்ளுங்க. தந்த விஷயத்தை உடனுக்குடன் படியுங்க. சேர்த்து வைக்க வலிக்கிடாதீங்க. சரிதானே? பிறகு படிப்பு மட்டும் வைக்காதீங்க. தந்த விஷயத்தை உடனுக்குடன் படிங்க. நீங்க ஸ்கூலுக்கு வலிக்கிறார்கள் வலிக்கிடலாம். சொல்லுங்க பிள்ளை. சர்வதேச உயிர் பல்வகைமை தினம் எப்போது சார்? சர்வதேச உயிர் பல்வகைமை தினமா? ஓ சார். அதெல்லாம் இந்த தினங்கள் எல்லாம் ஒருக்கா நெட்லாம் பார்க்கணும். நான் ஒருக்கா பார்த்து சொல்றேன். தினங்கள் ஒருக்கா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்க. ஜனசரும் இந்த குறிப்புல போட்டிருந்தவரன்னு நினைக்கிறேன். அதை ஒருக்கா அனுப்பி விடுறேன்னு பாருங்களேன். சரி சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே. போது பாரியளவான சர்வதேச இடப்பெயர்வு என்னண்டு பாரியளவான சர்வதேச இடப்பெயர்வு போக்கு காட்டுகிறது. அது வந்து மத்திய கிழக்கு நாடு. உலகத்துல கேக்குறீங்களா இலங்கையில கேக்குறீங்களா? உலகத்துல சார். உலகத்துல பொதுவாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி தான் பாரியளவான இடப்பெயர்வு நடக்கும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி. அது வந்து பெரும்பாலும் ஐக்கிய ராட்சியமா இருக்கலாம், ஐக்கிய அமெரிக்காவா இருக்கலாம், மெக்சிகோவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி தான் பாரியளவான இடப்பெயர்வுகள் நடக்கும். சரிதானே? சார், சொல்லுங்க. வற்று பெருக்குண்டா வெப்பமான காலங்கள்ல தண்ணி வற்றுறதை குறிக்குது. இல்ல வற்று பெருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணங்கள் வருகிற சந்தர்ப்பங்கள், அந்த கிரகணங்கள் வருகிற சந்தர்ப்பங்கள்ல இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசைகளால தான் இந்த வற்று பெருக்குன்ற தன்மைகள் வந்து ஏற்படும். சரிதானே? அது வந்து கிரகணங்களின் அடிப்படையில தான் அந்த வற்று பெருக்கு என்றதன் அடிப்படையில் வரும். இந்த சந்திரனும் இந்த புவியும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த வற்று பெருக்கு என்றது ஏற்படும். சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியால தான் இந்த வற்று பெருக்கு ஏற்படுறதுக்குரிய காரணமாக இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மழை வீழ்ச்சி காலங்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப காலங்கள்ல வாரது வந்து பாத்தீங்கன்னா வழிந்தோடுதல் பெருக்கெடுத்தல்னு சொல்லுவோம்.
வழிந்தோடுதல் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த அதிகளவான மழைக்காலங்களில் நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுறதை நாங்க சொல்லுவோம் வழிந்தோடல் என்றுவோம். சாரி, வெயில் காலம், அதாவது மழை வீழ்ச்சி இல்லாத காலங்களில் ஒரு நதி ஒன்று தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது வழிந்தோடல் என்றுவோம். அதிகளவான மழைப்பொழிவுகள் ஏற்பட்டு ஒரு ஆறு ஒன்று ஓடுகொண்டால் அதை நாங்கள் பெருக்கெடுத்தல் என்று சொல்லுவோம். சரிதானே? சார், இது சொல்லுங்க. பெருக்குகளின் போது கடல் பெருக்கெடுப்பதனால ஏற்படுற வெள்ளப்பெருக்கு அத கொஞ்சம் சொல்றீங்களா? எப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளை, இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசையால் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், அந்த நீர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொன்னா அடர்த்தி வந்து அதை அதிகரிக்கும். இப்ப சூரியன் வந்து ஒரே நேர்கோட்டுல வாரதால இந்த புவிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசை வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிறதால என்ன செய்யும் என்றால் கடல் நீரினுடைய அடர்த்தி அதிகரித்து அந்த கடல் நீர் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது நிலத்துக்குள்ள உள்வாங்கப்படும். அப்படி உள்வாங்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தை தான் வெள்ளப்பெருக்கு, அந்த கடல்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது. அதிகளவான வெள்ளப்பெருக்காக இருக்காது, கடற்கரையில கொஞ்சம் முன்னோக்கி வரும். அதைத்தான் நாங்க அதை சொல்லுவோம் வந்து கடற்கரை வெள்ளப்பெருக்கெடுத்தல் என்று சொல்லுவோம். இது வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வராது. நீங்க நினைக்கிறது கடல் அலையில படிச்சிருப்பீங்க, அதை நீங்க ஆகையை போட்டு குழப்ப வேணாது. அந்த கடல் அலையில வந்து பாத்தீங்கன்னா அது பெருக்கெடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கின்ற பாறைகளை வந்து தேய்ப்புக்கு உள்ளாக்குறதால அங்க வந்து பல்வேறு விதமான நில உருவங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிதானே? அதுக்காக நீங்க வற்று பெருக்கப்பட்டு படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. கடலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னன்னு சொல்றது நில உருவங்கள் உருவாக்குறதுல ஒரு பிரதான காரணியா இருக்கிறது இந்த வற்று பெருக்கு. அதாவது வந்து இந்த சூரிய சந்திரனோட ஈர்ப்பு விசையால வந்து கடல் வந்து முன்னோக்கி வாரதால அந்த பாறைப்படைகள்ல வந்து முன்னோக்கி பின்னோக்கி தொடர்ச்சியாக வந்து போறதால அந்த பாறைப்படை சிதைவடைந்து எங்களுக்கு நில உருவங்களை வந்து தோற்றுவிச்சு கொண்டு போகும். இதுதான் இந்த வற்று பெருக்குக்கும் கடல் எல்லைக்கும் இடையிலான தொடர்பு. சரிதானே? சார், இது இயற்கையானதுக்கு அந்த இயற்கை அனர்த்தம் இல்ல பிள்ளை. இது ஏன் பிள்ளை இயற்கை அனர்த்தத்துக்குள்ள போறீங்க? இயற்கை அனர்த்தத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இது இல்ல இயற்கை சார். அனர்த்தமாக வராது. வற்றுப்பெருக்குன்றது கடல் அப்படியே கொண்டு வந்து இந்த சுனாமி வந்து நிலத்துக்குள்ள வராது. ஒரு சின்ன ஒரு விஷயம் பிள்ளைகள் எப்படின்னு சொன்னால் அந்த என்னன்னு சொல்றது ஒரு ஒரு 20 அடி 25 அடிக்குள்ளதான் அந்த கடல் பெருக்கெடுக்கும். அவ்வளவு பெருசா பெருக்கெடுக்கும்னு சொன்னால் இந்நேரம் இலங்கையில் இருக்கிற முக்காவாசி குடியிருப்பு கடலுக்குள்ள போயிருக்குமே. வற்றுப்பெருக்கு காலங்கள்ல தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வற்றுப்பெருக்கு காலங்களில் மீன் பிடிக்க போறதெல்லாம் குறைப்பாங்க பெரும்பாலான நாட்கள். ஏன்னா கடல் கொஞ்சம் முன்னோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று இருக்கும். இப்ப அதான் அந்த சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகங்கள் வரும்போது இந்த தன்மைகள் எல்லாம் குறைப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த கடலினுடைய தன்மைகள் அதிகமா இருக்கும். இது இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் தொடர்ச்சியாக வராத உண்டு. அப்ப அதெல்லாம் நாங்க சொல்லலாமா இதுக்குள்ள இயற்கை இனத்துக்குள்ள இயற்கை இனத்துக்குள்ள வராது. ஒரு இயற்கையான நிகழ்வு தான் அது. சார், அதுக்கு இயற்கை இனத்துக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல சார், இயற்கை அனர்த்தத்துல வெள்ளப்பெருக்குல எங்களுக்கு படிப்பிச்சு தந்தாங்க. பல்வேறு வழிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம்னு. அதுல தான் சூறாவளி மற்றும் வற்றப்பெருக்குகளின் போது கடல் பெருக்கெடுப்பதனால் ஏற்படும் வெள்ளப்பெருக்குன்னு ஒன்று படிப்பிச்சு தந்தாங்க. இப்ப உங்களுக்கு அதுல இயற்கை அனர்த்தங்கள்ல வெள்ளப்பெருக்குல அவ்வளவு பெரிய தாக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வற்றுப்பெருக்கு எங்களுக்கு ஏற்படாது. வற்றுப்பெருக்கு அவ்வளவு பெரிய தாக்கங்கள் எங்களுக்கு ஏற்படுத்துமா என்று கேட்டா இல்ல. சில இடங்கள்ல இப்ப உதாரணமா குடா பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கரையோர பகுதிகள் வந்து அரிக்கப்படும். இப்ப உதாரணமா கரையோர பிரதேசங்கள்ல அந்த குடியிருப்புகள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சில டைம்ல இந்த பெருக்கு அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் கடலினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் அந்த கடற்கரை பிரதேசங்கள் இருக்கிற குடியிருப்புகளை கொஞ்சம் அழிச்சு கொண்டு போகும். அந்த டைம்ல தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துமே ஒழிய இது வந்து அவ்வளவு பெரிய தாக்கம் செலுத்துமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. அவ்வளவு பெரிய தாக்கங்கள் செலுத்தாரு. வெள்ளப்பெருக்குக்கு பிரதான காரணமாக அமைய போறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மழை வீழ்ச்சி தான். இங்க மழை வீழ்ச்சி தான் வெள்ளப்பெருக்குன்றதுல வந்து அடிப்படை காரணிகளாக வந்து இருக்கும். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் பிரிச்சு படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தால் என்னன்னு சொல்றது இந்த உயிரியல் சார்ந்த இடர்கள், காலநிலை சார்ந்த இடர்கள், இல்லையா தரை அதாவது நிலப்பகுதி புவிச்சரியவியல் சார்ந்த இடர்கள் என்றதுக்குள்ள படிச்சிருப்பீங்க. அதுல இந்த மழைப்பொழிவுகள் வறட்சிகள் எல்லாம் காலநிலை சார்ந்த இடருக்குள்ள படிச்சிருப்பீங்க. அதுதான் அங்க இருக்கிறதுனுடைய பிரதான தன்மைகள். அப்ப எங்களுக்கு மழை வீழ்ச்சி காலநிலை சார்ந்த இடருக்குள்ள வரப்போகுது. அப்ப எங்களுக்கு அதுல காலநிலையில பிரதானமாக செல்வாக்கு செலுத்துறது மழை வீழ்ச்சி. இங்க வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுறதுல பிரதான காரணி வந்து மழை வீழ்ச்சிக்கு தான் பொறுப்பா இருக்குது. வற்றுப்பெருக்குக்கு நாங்க சொல்ல மாட்டோம். சரிதானே? ஓகே சார். கடல் பெருக்கெடுக்கிறதுல நீங்க இதுக்குள்ள வச்சு சொல்லி கதைக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. பொதுவாக சூறாவளியால வரக்கூடிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் சூறாவளியால வெள்ளப்பெருக்கு வாரது குறைவுன்னு தான் சொல்லப்படும். மழை வீழ்ச்சி தான் வெள்ளப்பெருக்குக்கு ஒரு பிரதான காரணியாக இருக்கும். சரியா பிள்ளை? ஓகே இப்ப சார். நீங்க வெள்ளப்பெருக்குக்கு காரணிகளை சொல்லும் போது வற்றுப்பெருக்கையும் சூறாவளியையும் மெயின் செப்டரா வச்சு கொண்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் என்ன செய்யணும் பிழை போட மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 6 புள்ளி என்றால் 3 புள்ளி அல்லது 2 புள்ளியை போட்டு விடுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்குல தாக்கம் செலுத்தாது. ஒரு சிறிய அளவு தான் அங்க தாக்கம் செலுத்தும். சரிதானே? அதே மாதிரி கொஞ்சம் எல்னினோ லானினை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா?
என்னடா பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு போக வேணும் சரிதானே நாங்க இதை வந்து அடுத்தடுத்த நான் உங்களுக்கு எல்லாம் பேப்பர் கிளாஸ்ல வச்சிருக்கேன் அதுல வச்சு விளங்கப்படுத்தி உங்களுக்கு நோட் தருவேன் சரியா பிள்ளை ஆம் சார். ஓகே இப்ப ஸ்கூலுக்கு போறாக்கள் இருக்கிறாங்க நாங்க மற்றதுகளை வந்து நைட் கிளாஸ்ல பார்ப்போம் சரிதானே ஓகே 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 சார் ஓகே சார். ஓகே பிள்ளைகள் ஓகே ஓகே ஓகே